ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து தட்டு இட்லி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இட்லி வந்து உங்களுக்கு ஆவியில் வேக வைக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவாகும். உங்களுக்கு ஈஸியாக அது டைஜஸ்ட் ஆகவும் செய்யும். இந்த இட்லி வந்து நிறைய விதத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபேமஸ் ஆகும். காஞ்சிபுரம் இட்லி அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதில் இன்றைக்கி நாங்கள் வந்து தட்டு இட்லின்னு சொல்லி தட்டில் வச்சு நாங்கள் அதை செஞ்சு காட்ட போகிறோம். இட்லி பிளேட்டே இல்லாமல் அதுக்குன்னு ஒரு தட்டு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் வச்சு நாங்கள் இட்லி செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு இட்லி அரிசி 1 கப்பு, உளுத்தம் பருப்பு வந்து 1/4 கப்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். நாங்கள் மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் ஜவ்வரிசி வந்து 1/3 கப்பு, அவல் இல்லைன்னா சாதம் 1/3 கப்பு, வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போது எல்லா பொருளையும் நம்ம வந்து கழுவி ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே நம்ம வந்து கழுவி ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம். நல்லா அடித்து கலக்கிட்டு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இதை நல்லா புளிக்க வைக்கணும். இப்போ வந்து மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டு இட்லி அவிக்கிறதுக்கு வந்து தட்டு இட்லி ஸ்டாண்டுன்னு தனியாக கடையில் விற்பாங்க. அதை யூஸ் பண்ணியும் நம்ம வைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இடியாப்பம் அவிக்கிறதுக்குன்னு குட்டி குட்டி பிளேட்ஸ் வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம வந்து அவிக்க போகிறோம். இப்போ இந்த பிளேட்டெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மாவை வந்து விட்டுக்கலாம். இந்த தட்டில் ஃபுல்லாக ஊற்றாமல் நாங்கள் காமிக்கிற அளவு மட்டும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இட்லி வந்து வெந்த பிறகு உங்களுக்கு மேலே எலும்பி வரும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் வந்து இட்லியை வேக வைக்கலாம். ஏழு நிமிஷத்தில் இட்லி வந்து வெந்துடும். இட்லி வெந்துருச்சான்னு ஒரு குச்சி வச்சு பார்த்துட்டு அப்புறமா அதை இறக்கிக்கோங்க. அப்புறம் இது வந்து ஆறின பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரமாக கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கனாலே வந்துடும். சுவையான தட்டு இட்லி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.